தாவேகா என்கிற புதிய அரசு அவருடைய நல்ல எண்ணத்திற்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுவாக ஜனநாயகத்தினுடைய பண்பை காப்பாற்றுவதில் அரசியல் கட்சிகளுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அந்த வகையை தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழர் குலசாமி இதய புரட்சி தலைவி அம்மா, அவர்கள் வழிவந்திருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தினுடைய மாண்பை காப்பாற்றுகின்ற வகையில தங்கள் தலைமை தாங்கி வழிநடத்துகிற இயக்கத்தை, கட்சியை, அமைப்பை அவர்கள் வழிநடத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குகின்ற வகையில சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இதுவரை காணாத வகையில நடைபெறுவது வேதனை உச்சமாக இருக்கிறார். விஜய் அண்ணா அவர்கள் 2 ஆண்டுகளிலே கட்சியை தொடங்கி மக்களின் நம்பிக்கை பெற்று ஆஹா 35% வாக்குகளை பெற்றுவிட்டார் என்று பாராட்டு மலை ஒரு புறத்திலே இருந்தாலும் அந்த 35 வாக்காளர் சதவீதத்தை ஆதரவு தருகிற நிலையை மட்டும் பார்க்கிற நாம் மறுபுறத்திலே 65% இந்த விஜய் கட்சி தாவேகாவை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்களே, அதை நாம் புள்ளி விவரங்களை கவனத்திலே கொள்ள வேண்டாமா? ஆஹா ஓஹோ பேஸ் பேஸ் நர்சூஸ் காபி மாதிரி இப்போ தாவேகா கட்சியை பார்த்து எல்லாரும் ஓடி வர்றாங்க, வாசல்ல காத்து கிடக்குறாங்க எங்க கட்சியில சேர. ஆனா விஜய் அண்ணா மட்டும் யாரும் பார்க்க முடியாது. இந்த ஜனநாயகத்திலே இது போன்ற ஒரு துர்பாக்கிய நிலை ஏற்பதை நாம் பார்த்ததுண்டா? ஒரு கருத்து வேறுபாடுகளிலே கவலை அடைவதிலும் அந்த கவலைக்கு மருந்தாக நாம் ஒரு முடிவு எடுப்பதையும் இன்றைக்கு தினந்தோறும் பார்க்கிற காட்சியாக இருக்கிறது. இது ஒன்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ தமிழக அரசியல் வரலாற்றிலோ இது ஒன்றும் புதிதல்ல. ஆனால் அதை கையாளுகிற முறையும் அதை எதிர்கொள்கிற முறையும் தான் நமக்கு, இதை நாம் சொல்லிக்கொண்டே போனால் இந்த வேதனையின் உச்சம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சொல்ல வேண்டியது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவது ஒன்றே இலக்காக கொண்ட கட்சி தாவேகா கட்சி என்று உதயகுமார் குற்றம் சாட்டவில்லை. 2 ஆண்டுகளிலே கட்சியை தொடங்கி அதிகாரத்தை கைப்பற்றி சபாஸ் 35% வாக்குகளை மக்களின் நம்பிக்கை பெற்றிருக்கிறார். 65% வாக்காளர்களுடைய மக்களுடைய எதிர்ப்பை பெற்றிருக்கிறார். இது மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு. ஆனால் ஏதோ ஒரு வசீகரத்திலே அவர் பெற்ற வெற்றியை நிரந்தரம் என்று சொல்லி, ஏனென்றால் அவர் தனது முகமூடியாக வைத்திருக்கிற வசீகரமும் கவர்ச்சியும் சினிமா கவர்ச்சி என்று சொல்வதா, வசீகரம் என்று சொல்வதா, அல்லது நிழலை நிஜம் என்று நம்புகிற 35% வாக்காளர்களிடத்துல அந்த வசீகரமும் அந்த கவர்ச்சியும் அந்த நிழலும் நிரந்தரம் அல்ல என்பதை எப்போது நாம் புரிந்து கொள்ள போகிறோம்? ஆகவே இன்றைக்கு இந்த 1 மாதத்திலே நீங்கள் பாருங்கள், கவர்ச்சியிலே வந்ததுனாலே, வசீகரத்திலே வந்ததுனாலே, விவசாய பயிர்கடன் தள்ளுபடியிலே தாவேகா விஜய் அண்ணா அரசு தோல்வி, விவசாய போராட்டம், தடையில்லா மின்சாரம் வழங்குவதிலே தாவேகா விஜய் அண்ணா அரசு தோல்வி, தமிழகம் முழுவதும் போராட்டம், பெண்களை பாதுகாப்பதிலே, குழந்தைகளை பாதுகாப்பதிலே தாவேகா விஜய் அண்ணா அரசு தோல்வி, தமிழகம் முழுவதும் போராட்டம், சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதிலே, போதைப் பொருள் நடமாட்டத்திலே இன்றைக்கு தாவேகா விஜய் அண்ணா அரசு தோல்வி, தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக இருக்கிறது. ஆகவே தோல்வி முகத்திலே இருக்கிற வசீகரத்திலே கவர்ச்சியிலே வெற்றி பெற்று இந்த 1 மாதத்துக்குள்ளாக தோல்வி முகத்தை இன்றைக்கு தினந்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிற தாவேகா விஜய் அண்ணா அரசு, விஜய் அண்ணா
சிலரை பல காலம் ஏமாற்றலாம், பலரை சில காலம் ஏமாற்றலாம். ஆனால் விஜயண்ணா, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரையும் எல்லா காலத்திலும் ஏமாற்ற முடியாது. ஆகவே சனிக்கிழமை தோறும் ஆள் பிடிக்கிற, அதுவும் குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வலை வீசி பிடிக்கிற, வலையிலே சிக்கிற மீன்களாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களே, உங்கள் நிலை பரிதாபமாக இருக்கிறது. வேடன் வலையை விரிப்பது மீனை வாழ வைப்பதற்காக அல்ல. புழுவை தூண்டில் போடுகிற வேடன் அந்த மீனை வாழ வைப்பதற்காக அல்ல, அந்த மீனை சாப்பிடுவதற்காக என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் எப்போது புரிந்து கொள்வார்களோ அப்போதுதான் இந்த சனிக்கிழமை தோறும் நடைபெறுகிற ஆள் பிடிக்கிற இந்த அசிங்கம் தமிழக அரசியலிருந்து முற்று பெறும் என்பதை வேதனையோடு பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.